எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையில தோல்வி, விரக்தி, வெக்கம், மானம், சூடு, சுரணை நீங்க கொடுத்த எல்லாமே இருக்கும் தானே. அதுல அது ஒரு முக்தி நிலை தான் நீங்க சொல்றது. இன்று என் இழிவை பற்றியோ என் அழிவை பற்றியோ என் அவங்கமானங்களை பற்றியோ நான் கவலைப்பட்டவன் அல்ல அப்படின்றது எல்லாராலையும் முடியாது. இல்ல பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு நீங்க எத்தனை பேர் கேட்டு செய்யறோம்? யாருமே இல்லை. கல்வி இதுதான், படிப்பு இதுதான், நீ படிக்கணும், இதை இப்படி மோல்ட் ஆகணும். அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கிறது யாரையும் பாக்குறது இல்லை. பாவமா இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி சக்ஸஸுக்கு எண்டே கிடையாது. ஆனால் சக்ஸஸ் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே ஃபோர்ஸ், எல்லாத்தையுமே கம்பாரிசன். என்ன கம்பாரிசன்? அது பிள்ளைய பாரு எவ்வளோ திறவசா இருக்கு. நீ தான் இருக்கிறிய சோறு எப்படிமா தொண்டையில் இறங்கும்? தொண்டையில் சிக்காது சோறு. எல்லாருக்கும் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு கால அவகாசம் இருக்குமா? மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். இளம் வழக்கறிஞர் ஒருவர் சின்ன வயசு டிராமா காரணமா தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு சார். இதை ஒரு வழக்கறிஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல உயிர்நீத்த வழக்கறிஞர்களோட ஆழ்ந்த அறுதாமங்களையும் இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என் உயிரினும் மேலான என் அன்பு உடன்பிறப்புகள், சகோதரர்கள், சகோதரிகள், இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்காதீங்க. சொசைட்டியில் நடக்கிற அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்க தான் படிச்சிருக்கோம். பட் நமக்கு நம்ம டிஸ்டர்ப்ட் ஆகிட்டோம், டிப்ரெஷன் ஆகிட்டோம்னா தப்பாயிடும். பட் ஸ்ரீவர்ஷவா 25 வயசு, உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. 5வது மாடியிலிருந்து கொஞ்சம் தற்கொலை பண்ணியிருக்காரு. ஸ்ரீவர்ஷவாவோட லைஃப் ஸ்டைலை பார்த்தா அவர் ஒரு கடிதம் ஒன்று லாங் சைஸ் டிஜிட்டல் ஆதாரம், அதாவது வாட்ஸ்அப்பில் எழுதி அப்துல் சுபாஷ் மாதிரி லாங்காக எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் ஹைலைட் என்னன்னா, என் பாடியை எங்கள் அப்பா தொடக்கூடாது. பெத்த அப்பா எப்படி சார் பிள்ளை கொல்லி வைக்காம இருக்க முடியும்? அம்மா தான் பெற்றிருப்பாங்க, அப்பா பெற்றதுக்கு காரணமாக இருந்திருப்பாரு. மதர் இஸ் எ ஃபெய்த், ஃபாதர் இஸ் எ ட்ரஸ்ட். அப்பா என்பவன் நம்பிக்கை, அம்மா என்பவள் உண்மை. ஃபெய்த்துக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் அப்படி இல்லையே. எங்கள் அம்மாவை அதுக்கு பிறகு யாரும் துப்புரவு பண்ணாதீங்க. அப்போ அவங்க அப்பா இப்படிப்பட்ட சைக்கோ வந்துருப்பான்னு பார்த்துக்க. அதுக்கு பிறகு நம்ம அம்மா அடிக்க தான் போகிறா, தொல்லை பண்ண தான் போகிறா அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தது. 2026 ஏப்ரல் 23 வியாழக்கிழமை அவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட ஸ்ரீவர்ஷவா தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதிக கண்டுபிடிப்பும் சைல்டுஹுட் ட்ராமா, குழந்தை பருவ ட்ராமா மீன்ஸ் நாடகம் அப்படின்னு தப்பு. ட்ராமாவுக்கு அர்த்தம் வேறு. சின்ன வயசு பாதிப்புகள்ங்கிறது தான் உண்மை. அது நம்ம எத்தனை வயசானாலும் அந்த சிறு வயசு பாதிப்புகள் நம்மளோட போகிறதே கிடையாது. தன்னோட 6வது வயதில் வந்து மாம்பழ ஜூஸ் குடிச்சிட்டாருன்னு சொல்லி அடித்து நிர்வாணப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காரு. அது அவர் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. தொடர்ந்து அதிக கண்டிப்புங்கிற பேரில் அதிகமான அவமதிப்பு, பொது இடத்துல அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு அப்பனை கடவுள் யாருக்குமே கொடுத்துடாதீங்க, இப்படி ஒரு அப்பனே கிடையாதுங்கிறது அந்த கடிதத்தில் உருக்கமான கடிதம் தான் எழுதியிருக்கு. ஏன்னா இப்போ பிடிச்ச அந்த போலீஸ் ஆஃபீஸர் சதீப் குப்தா, அவர் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர். அவர் சொல்லியிருக்காரு, ஸ்ரீவர்ஷாவோட லெட்டரை பார்த்து 25 ஏஜ் ஒரு முழு இளைஞன் 25 வயசில் இப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கிறாரு அப்படிங்க உள்ள இந்த டிஜிட்டல் ஆதாரம் அது எல்லாத்தையுமே எடுத்துருக்கிறாரு. நான் இறந்துடுறேன், அதுக்கு பிறகு எங்கள் அம்மாவை பார்த்துக்கங்க, எங்கள் அம்மாவை தயவுசெய்து யாரும் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொல்லக்கூடிய நபர் அம்மாவை பக்கத்துல இருந்து பார்த்துருக்கணும்ல சார். இதுதான் இப்போ எங்கள் பகுதியில் ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், உளவியல் மருத்துவர், சீனியரு, கடைசியாக அவர் சூசைட் பண்ணிட்டாரு. ஏன் அவருக்கு தெரியாதா? நம்ம பிரெயினில் வந்து இப்படி ஒரு சின்ன மெட்டபாலிசம் மாறுது, குழப்பம் வருது, ஒரு என்சைமெண்ட் ராங்காக சுரக்குது, அதுக்கு இந்த மாத்திரை போட்டால் சரியாயிடுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? மனநிலை வேறு, நீங்கள் சொல்கிறது பொறுப்புணர்ச்சி வேறு. இப்படி தானே இவர் இருந்திருக்கணுங்கிறது நீங்கள் சொல்கிறது உங்கள் மனநிலை, உங்களுடைய பார்வை, அது என் மீதான பார்வை. ஆனால் அப்படி இல்லை. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையில தோல்வி, விரக்தி, வெக்கம், மானம், சூடு, சுரணை நீங்கள் கொடுத்த எல்லாமே இருக்கும் தானே. அதில் அது ஒரு முக்தி நிலை தான் நீங்கள் சொல்கிறது. இன்று என் இழிவை பற்றியோ என் அழிவை பற்றியோ என் அவங்கமானங்களை பற்றியோ நான் கவலைப்பட்டவன் அல்ல அப்படின்றது எல்லாராலையும் முடியாது. இல்லை எனக்கு ரொம்ப, நான் ஸ்ரீவர்ஷாவோட இந்த மரணம் வந்து ரொம்ப துன்புறுத்துச்சு. நான் அதை பேசியே ஆகணும்னு நினச்சேன். ஏன்னா பொதுவாகவே எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதை தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் சாப்பாடு வச்சுட்டு விருந்தாடியெல்லாம் கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறதே எனக்கு தப்பாகப்படுது. இதுதான் சாப்பாடு, இது சாப்பிட்டாகணும். எப்படி அது? உங்கள் வீட்டுக்கு கொடுத்துடலாம், 1 கிலோ ஆட்டுக்கறி உங்கள் வீட்டில் கொடுத்துடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை சமைச்சு சாப்பிடுவீங்கல்ல. பிடிச்சது தானே சார் விருந்தாளிகளுக்கு செஞ்சு தராங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஒரு சாப்பாடு வச்சுருக்கீங்க, சாம்பார், ரசம், மோர் ரசம், ஒரு கூட்டு, பொரியல். அன்றைக்கி மார்க்கெட்டில் எது விலை கம்மியாக இருக்கோ அதுதான் இலையில் இருக்குது. ஹோட்டலில் பார்த்து சொல்லிடலாம், அன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒருத்த சவு கறி வச்சு தான் நீ சவு விலை கம்மி, ஒரு மூட்டை போடுறான்னு அர்த்தம். அது சொல்லிடலாம். அதை எப்படி கொடுக்குறது ரைட்டு? பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு நீங்கள் எத்தனை பேர் கேட்டு செய்கிறோம்? யாருமே இல்லை. கல்வி இதுதான், படிப்பு இதுதான், நீ படிக்கணும், இதை இப்படி மோல்ட் ஆகணும். அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கிறது யாரையும் பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு சில பெற்றோர்கள் அந்த தப்பு செஞ்சதுனால எல்லாருமே குழந்தைகளுக்கு பிடிக்கிறது கொடுக்கலன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? மெஜாரிட்டி தப்பாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். மெஜாரிட்டி தப்பாக இருக்குது, மைனாரிட்டி சரியாக இருக்கலாம்.
100 பேரண்ட்ஸில் 10 பேரண்ட்ஸு பிள்ளைங்க விருப்பத்தோடு வாழலாம். அது மற்றபடி மெஜாரிட்டி அப்படி இல்லை. சார் நீங்களே ஒரு வழக்கறிஞரா இருந்திருக்கீங்க, மனநிலை சார்ந்து எப்படி நீங்க முடிவு எடுக்கணும்? அவன் செத்துட்டான், நல்லா ஜாவலை, அவ்வளோதான் உண்மை. அவன் அந்த இடத்துல நான் தாங்கிட்டேன், அவ்வளோதான். அந்த இடத்த தாங்கிட்டேன் நான் அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் நம்ம ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் பண்ணிடலை. ஒரு எல்லாருக்கும் என்னென்னா வக்கீலா போ எங்கே போகிறது, வக்கீலா எங்கே போகிறது சொல்லு. இப்போ வழக்கறிஞரே தைரியசாலியா இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஏம்மா, டாக்டர் தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க, அப்போ அவங்க தைரியசாலின்னு அர்த்தமா? போலீஸ்மேன் கன் எடுத்து தள்ளடிச்சிக்கிறாங்க. கோயம்புத்தூர் டிஜிபி செந்தில்குமார் வந்து எடுத்து கன் ஷாட் அடிச்சுக்கிட்டாரு டிஐஜி, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர் மைண்டு சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? ஆர்மி மேன் கன் ஷாட் அடிச்சுக்கிறது இல்லையா? அது வேறு இது வேறுமா, அது வேறு இது வேறு. அதாவது வக்கீலா போ ரைட்டு, எங்கே போகிறதுன்னு கேட்குறேன். அதுக்கான டிமாண்டே இல்லை இந்த ஃபீல்டில். வக்கீலுக்கான டிமாண்டே இல்லைம்மா. சும்மா யாரை கேட்டாலும் என்கிட்ட பேசுகிற எல்லாருமே வக்கீலுக்கு படிக்கட்டுமா அப்படின்றாங்க. எங்கே படித்து என்ன பண்ண போகிற, என்ன பண்ணுறது? இதுக்கு எவ்வளோ அர்ப்பணிக்கணும், இதுக்கு அர்ப்பணிக்கணுமா? அது வரைக்கும் வீடு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு பண்ணல, அது ஒரு விஷயம். எனக்கு ஒன்றும் ஃபேமிலியெல்லாம் சப்போர்ட் பண்ணலம்மா. வீடு சப்போர்ட் பண்ணணும். வீடு சப்போர்ட் பண்ணால் நல்லாவே சாப்பிட முடியும். முதல்ல தெரிஞ்சுக்கோ. 3 வேளை நல்லா சாப்பிட்ணும்ல, அதுக்கே வழி கிடையாது. முதல்ல வரணும், அதுலேருந்து சர்வே பண்ணணும். சர்வே பண்ணி முதல்ல கேஸ் மட்டும் வரும், அப்புறம் கேஸும் காசு வரும், அப்புறம் காசு மட்டும் வரும் வேண்டான்னு சொன்னாலும். அந்த 3வது ஸ்டேஜ் வர வரைக்கும் நீ தாங்கணும்ல. இதில் வீட்டில் இழவு கொண்டாடினா அப்புறம் என்னத்தை இழவு கொண்டாடு, எங்கேருந்து ஜெயிக்கிறது? வீட்டில் ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணால் நீ என்ன பண்ணுவேன்? என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சரி இந்த வயசில் இருக்க பிள்ளைகள்? பாவம்மா, இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. அதுக்கு ஒன்றும் பொம்பளை பிள்ளைங்க 16, 17 கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. தெரியல எதுவுமே. போனதுவோ அங்கே வேலை பார்க்குங்க, வீட்டில் சாப்பாடு போடுவாங்க, புள்ள குட்டி விற்றுங்க, அப்படியே புள்ள குட்டி பெருசாகிடும், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படி இல்லையே. ஜெயிக்கணும்னு சொல்லி சக்ஸஸுக்கு எண்டே கிடையாது. ஆனால் சக்ஸஸ் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்க பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் குழந்தைங்கள்ட்ட திணிக்கிறது. இந்த பாயிண்ட்டை கொண்டு வர்றதுக்குள்ளே எனக்கு உயிர் நாடி போய் வந்துருச்சு. நீ வக்கீலா போனால் நீ போடா, உன் பிள்ளை அதுக்கு படுத்துறா போட்டு. நீ டாக்டர் ஆகுனா நீ டாக்டரா, ஊரில் உள்ள சீடை போய் பஞ்சு வச்சு தொட. உன் பிள்ளை எதுக்கு ஆக்கணும்னு நினைக்கிற? மோல்டு பண்ணுறான், அப்படியே பிள்ளைய மோல்டு பண்ணுறாங்களாம். அம்மா, எனக்கு வந்து ஒரு பெரிய கேரேஜ் வச்சு ஒரு மெக்கானிக் ஆகணும்னு ஆசைம்மா. எனக்கு அப்படியே 50 கார் வேலைக்கு நிற்கணும். கேரேஜ் 10 மெக்கானிக்கு, 10 டீச்சர், 10 பெயிண்டர், 10 எலக்ட்ரீஷியன். நான் அந்த கேரேஜுக்கு ஓனர் அப்படின்ற மாதிரி தான் நான் ஆசைப்பட்றேன். ஒன்று. அடுத்து எனக்கு மருத்துவராக போகலன்னு ரொம்ப பெரிய வருத்தம். ஆசிரியர்லாம் எனக்கு பிடிக்காதும்மா. அது வேண்டிய இல்லை. எல்லாம் சம்பளத்துக்காக வேலை பார்க்குறாங்க. ஐ டோன்ட் லைக் இட். சர்வீஸ் இல்லை. நான் வந்து ஒரு மருத்துவராக போகணுன்னு ஆசைப்பட்டேன். மருத்துவராக போயிருந்தால் அப்படி சாயந்தரத்தில் பேர் டேபிள் போட்டு உட்காந்துக்கோம்மா, வெறும் ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் எழுதி கொடுப்பேன். இந்தா, உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு புனிதமான தொழில் சார் இது. ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் எழுதி தருவேன். ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பேன். மருந்து மாத்திரை கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. நானே ஃப்ரீயாக தானே எழுதி தர்றேன். உயிரை காப்பாற்ற கொண்டு கொடுத்து மாத்திரை வாங்கி தின்ட்டு போங்க. அந்த மெடிக்கல் ஷாப்புக்காரெல்லாம் எனக்கு கமிஷன்லாம் கொடுக்க வேண்டாம். இப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சைல்டுஹுட் ட்ராமா யாருக்கு இல்லை? உனக்கு இல்லையா? இன்றைக்கி அங்கே கேட்டாலும் பாலியல் அபியூஸுங்கிறாங்கல்ல. சின்ன பிள்ளையில் உனக்கு நடந்த பாலியல் அபியூஸ் பண்ணுற உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உனக்கு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. உனக்கு இருக்கா இல்லையா? நமக்கு அப்போ தெரியலை. இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இப்படி போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் தெரியாது. வீட்டில் போய் சொன்னால் அந்த அவரெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டார், இவன் எதாவது சொல்கிறா, இப்போ கிள்ளி இருப்பார். விளையாட்டை தொடையெல்லாம் கிள்ளியாடா, உனக்கு விளையாடுறது அந்த இடத்துல தான் கிடச்சிதா? அப்புறம் உனக்கு தெரியலம்மா. ஆனால் இன்னைக்கு விவரம் தெரியுது, வெளில வருது. எல்லாத்தையுமே ஃபோர்ஸ், எல்லாத்தையுமே கம்பாரிசன். என்ன கம்பாரிசன்? அந்த பிள்ளைய பாரு எவ்வளோ திறவசாக இருக்குது. நீ தான் இருக்கிறிய. சோறு எப்படிம்மா தொண்டையில் இறங்கும்? தொண்டையில் சிக்காது சோறு. எல்லாருக்கும் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கால அவகாசம் இருக்குமா. ஒரு டைம் ஆஃப் பீரியடில் நீங்கள் ஜெயிப்பீங்க. காசு வரும், புகழ் வரும், எல்லாமே வரும். ஒரு கட்டத்தில் சாவு ஒரு கட்டத்தில் வரும். அன்றைக்கி செத்துரு. நீயா போய் ஏன் தற்கொலையை தேடிக்கிற? சாவு வர்றப்ப செத்துடலாம்ல. நீ ஏன் போய் சாவாத. தற்கொலையெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம எதுக்கு சாகணும்? இப்போ இருக்க பிள்ளைங்க ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலையை முடிவாக எடுத்துக்கிறாங்களா? சின்ன விஷயமே இப்போ நடக்கிறது எல்லாம் பெரிய விஷயமா நடக்குது. நீ வந்து 25 வயசில் அந்த சீவாஷாவை வந்து நீ ஒரு குழந்தையாக பார்க்குற, நீ வந்து மனுஷனாக பார்க்குற, நான் குழந்தையாக பார்க்குறேன். ஆளை வந்து நப்பு கமலாக பார்க்குறேன். அவன் வயசு தான் ஆள் பெருத்துட்டான். மன ரீதியாக குழந்தையாகவே இருக்கான் அவன். குணா கமல் மாதிரி வளரலை அவன். ஆனால் அவனை எவ்வளோ ட்ராமாக்கள் என் போனத்தையே தொடக்கூடாது அப்படின்னு. என்ன மாதிரியான வேர்டு, என்ன மாதிரியான வார்த்தைகள் அது? 25 வயசில் ஒன்றும் சம்பாரிச்சிருக்க முடியாதுமா.
அம்மா அப்பா வக்கீலாக இருந்தால் புள்ள வக்கீலாக இருக்கலாம்மா. இது வந்து ஒரு ஜெனரேஷன் ஃபீல்டுமா. நம்மளை ஒத்துக்கவே மாட்டாங்க, நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீ கேஸ் நடத்தி 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 புகை தள்ளி கடைசியாக ஒரு ஸ்டேஜ் வரக்குள்ளே வயசு 50, சொட்டை விழுந்து விடுகிறது, சுகர் வந்து விடுகிறது, பிபி வந்து விடுகிறது. இதுக்கும் பிறகு எங்கே இடம் வாழ்கிறது வாழ்க்கையை? காலம்பூரா ஓடிவிட்டது இப்படியே. அதனால் குழந்தைகள்கிட்ட நீங்கள் அன்பு செலுத்துங்க, அவனை திருத்துறன்னு சொல்லி வருத்தாதீங்க. பாவம் மனசில் மறக்கிறதே இல்லைம்மா குழந்தை பருவத்தில் நடந்தது. இப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லைம்மா, இப்போ ஓட்டு போட போயிருந்தேன் பாரு. அப்போ வந்து நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எனக்கு இந்த பல்லு உடஞ்சிட்டு சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டேன், 6வது படிக்க உள்ளம்மா. ஆனால் நான் கல் குடிச்சிட்டு விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. 6வது படிக்கிற பையன் எவ்வளோ நேரம் ஃபைட் பண்ண முடியும்? கல் தெரியுமா, கல், பணங்கள் அது குடிச்சிட்டு விழுந்துட்டேன்ட்டாங்க. ஆக்சுவலாக பெடல் உருவிக்கிட்டு, பெடல்னு ஒன்று இருக்குமா, அப்படி போட்டு மிரிப்போம்ல, இப்படி ஏறி மிரித்தேன் சைக்கிளை, பட்டுன்னு அதை கைட்டிக்கிட்டு வந்தேன் மில்லிங்கோட போய் பெல்லில் அடித்து பல்லு உடஞ்சிச்சு. ஆனால் அவன் கல் குடிச்சது தான் விழுந்துட்டான். இல்லைடா, யாரும் கேட்க ஆள் இல்லை. அப்போ அதுதான் அது, அந்த ட்ராமா இன்ன வரைக்கும் மறக்கலையே, என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கு. இந்த மாதிரி ஒன்றா என் குரல் சரியில்லைன்னு கிண்டல் பண்ணுறது, என் மூக்கு சரியில்லைன்னு கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி ஒன்று என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது. இருந்தாலும் கடைசி காலத்தில் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல சார்? அது இருக்கா இல்லைன்னு பிறகு பார்ப்போம், அது பிறகு பார்க்கணுமா? அது இப்போ இல்லை, அதுக்கு அவசரம். கடைசி காலத்துக்கு நானும் இல்லை, அவங்களும் இல்லை. சொல்கிறேன், இது ட்ராமாவை பற்றி தான் பேசணும். நீ சொல்லு, 4 ட்ராமா சொல்லு, உங்கள் வீட்டில் நடந்த சைல்டுஹுட் ட்ராமா 4 சொல்லு. நான் இப்போ சொன்னேன்ல, அடுத்த வீட்டு ரகசியம் போட்டு கேட்க ஆசையாக இருந்துச்சுல, உங்கள் வீட்டு கேட்டால் மட்டும் என்று சொல்ல, உங்கள் அப்பா அடித்தது சொல்ல. இருக்கும் தானே எல்லார் வீட்லேயும் பார்ஷியாலிட்டி, எல்லாத்துலேயும் பார்ஷியாலிட்டி. அவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி ஜெயிச்சிட்டான், இவன் இப்படி ஜெயிச்சிட்டான். நான் சும்மாவே இருக்கிறதுனால ஜெயிக்கலைன்னு பொருள் இல்லைம்மா. நான் ஒரு பலாமரம் வெறுசாகவே இருக்கேன், நான் வெறுசாக காய்க்கவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? எங்கள் வீட்டில் 12 பலா காய்ச்சிருக்கு, பல நாள் பார்த்துருக்கேன். ஏன் பலா காய்க்க மாட்டியா? நான் வச்ச மரம் நீ. பையன் தான் போட்டோ எடுத்தார், 12 பழம் காய்ச்சிருக்கு. அது சும்மாவே இல்லை, அது காய்க்கிறதுக்கு தயாராகிட்டு இருந்திருக்கு. தண்ணீர் எடுத்துகிட்டு இருந்திருக்கு, உரம் எடுத்துகிட்டு இருந்திருக்கு, மகரந்த சேர்க்கை நடைபெற்று இருந்திருக்கு, எல்லாம் நடந்து அந்த 12 காயை காய்ச்சது. நீ வைத்த மரம் வீணாக போகவில்லை, நான் உனக்கான பலனை தந்து விட்டேன்னு மரம் சொல்லுது. அப்போ அதனால வரைக்கும் அந்த மரம் சும்மா இருந்துன்னு சொல்லுவியா? நீ எப்படி இருக்குன்னா பாப்பா, காசு இருந்தால் உலகம் ஒன்று ஒரு மாதிரி பார்க்குது, காசு இல்லைன்னா ஒன்று உலகம் ஒரு மாதிரி பார்க்குது. நீ 10 ரூபா சம்பாரிச்சிட்டு போனால் உன்னை வந்து வெயிட்டாக பார்க்குறாங்க, இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க தயாராக இல்லைங்க. பணம் இருந்தால் உன்னை மதிப்பேன், பணம் இல்லைன்னா உன்னை மதிக்க மாட்டேன். இதே தான் வீட்லேயும். டீ டம்ளரே 4 அண்ணன் தம்பி இருக்கீங்க, 3 பேர் வேலைக்கு போகிறான், நீ வேலைக்கு போகாமல் இருக்கேன்னா டங்குன்னு தான் வைப்பாங்க டம்ளரை. வீட்டிலே தான் மரியாதை, அப்புறம் வெளில எப்படி மரியாதை இருக்கும்? மணி இஸ் நாட் ஏ மெஷர்மெண்ட். பணம் ஒருபோதும் உனக்கான அளவுகோல் இல்லை. பேரண்ட்ஸ் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன், எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரியாது. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், பேரெல்லாம் வேண்டாம், அடித்து மல்லாக்க படுக்க போட்டு அவங்க அம்மா நெஞ்சில் இருக்கிறுன்னு சுற்றுவாங்க, அப்படியே இவனை வச்சு காலை வச்சு. ஏன்லாம் காரணமே இல்லை. குழந்தைகள் பிள்ளைகள், அவர்கள் தொல்லைகள் இல்லை. சொல்லு பார்ப்போம். தொல்லைகள் அல்ல, பிள்ளைகள், தொல்லைகள் இல்லை. குழந்தைன்னா அப்படி தான் இருக்கும், ஏறி விழுவும் போவும் வரும். முத்துக்குமார் என்ன ஒரு வரி சொல்லுவார், வீட்டுக்கு வர்றது கெஸ்ட்டு வந்தால் என்னங்க கிறுக்கி கிடக்கும்பாங்களாம். கிறுக்கலை என் குழந்தை வரைந்து இருக்கிறார், நீங்கள் வந்த வேலையை சொல்லுங்கள் அப்படின்னு. அது எப்படி கிறுக்கலாகும்? அந்த குழந்தையோட மனசில் அப்பானா ரவுண்டு போட்டு 2 கம்பு, கையினா அப்படி குச்சி போட்டு, காலில் 2 குச்சி போட்டு, இது அப்பா, அம்மானா 2 ஜடை வச்சு, இது அம்மா. இட் இஸ் இமேஜினேஷன், அவர் சைல்டு. அது எப்படி குறையா நினைக்க முடியும்? ஒன்று குழந்தைய ஹைக் பண்ணுறாங்கம்மா. ஏன் பிள்ளை மாரிலாம் செல்ஃபோன் பார்க்க முடியாதே, நைட்டு விறகாப்பி வச்சு குடிச்சிட்டு டிவி பார்ப்பான், செல்லு பார்ப்பான்றது தவறு. செல்லு கொடுத்தா அப்போ சாப்பிடுமே எங்கிட்ட புள்ள, அதுக்கு எதுக்கு சோறு விட்டுற? அந்த செல்லு சார்ஜர் எடுத்து விட்டு, அந்த மாதிரி பிள்ளையே வேண்டாம், ஒழிஞ்சு போட்டோம். புகழ்கிறது ஒன்று, இப்படி புகழ்கிறது, இன்னொன்று அடிமட்ட ரேஞ்சில் அடிக்கிறது, ரெண்டுமே தப்பு. கை வைத்தல் தவறுமா குழந்தைகளை, அதை விட மனதளவில் வருத்தப்பட வைப்பது அதோட தவறு. காயப்படுத்துதல், அடித்தா கூட ஒரு நேரத்தில் மறந்து போயிடும். ஆனால் மன ரீதியான பாதிப்பு இருக்குல்ல, அது மறக்கவே மறக்காது. அது எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். எவ்ரிடே வந்து உன்னை காயப்படுத்துறதுன்னா கொடுஞ்சொற்களால் உன்னை காயப்படுத்துறது. அந்த வார்த்தைகள்லாம் சொல்லவே முடியாது ஆர்ட் கேமராவில், அந்த மாதிரி வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துறது. இன்னொன்று உன்னை வந்து ஹைக் பண்ணுறது. சின்னதாக ஒரு வேலை பார்த்துருப்பேன், நீ வீட்டுக்கு நல்லது, என் பிள்ளை மாதிரி உண்டாங்கிறது, பொத்துன்னு விழுந்துடும் அந்த பிள்ளை.
பெற்றோர்கள் இருந்து அந்த வளரக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தூண்டுமா சார்? அவங்க வளர்ந்தது அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. அப்புறம் அவங்க எங்கே நம்மளை நல்லா வளர்க்குறது? அவங்க வளர்ந்த சூழ்நிலையே அப்படிதாம்மா. அப்புறம் நம்மளை எப்படி நல்லா வளர்க்குறது? எனக்கு தெரிஞ்சு பிள்ளைகளை ரொம்ப அழகாக பிள்ளைகளை வளர்க்குறாங்கன்னா பிள்ளைகளை எதுவுமே சொல்லக்கூடாதுமா. புல்தான கெடுத்துறாங்கன்னு சொல்றாங்களே, செல்லம் கொடுத்து கெடுத்துறாங்கன்னு சொல்றாங்க. செல்லம் வீணாக்கும், அன்பு ஆளாக்கும். அன்பாக இருங்க, செல்லமாக இருக்காது. ஓஷோட புத்தகம் ஒன்று இருக்குது, போக்குள்ள நான் வாங்கிட்டு புல் தானாக வளர்கிறது. நேர்களே, புல் தானாக வளர்கிறது தமிழ்லே இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஒன்றுமே அந்த புத்தகம் சொல்லலை. புல் இருக்கலாமா, அருகும் புல் தானாக வளர்றது. அதுக்கு எவனும் உரம் ஊற்றலை, தண்ணி ஊற்றலை, வேலி போடலை. அதுமாரி பிள்ளைங்களும் தானாக வளரும்பாங்க. உங்கள் பிள்ளைகள் அப்படியே களிமண் மாதிரி பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. எதுவுமே தெரியாமல் போயிடுமா பிள்ளைங்களுக்கு. ஓவராக பேரண்டிங்காக இருந்த குழந்தைகள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். எதுவுமே தெரியல அந்த பிள்ளைங்களுக்கு. நான் ஓவர் பேரண்டிங் எவ்வளோ இருந்த பிள்ளையே கிடையாது. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அதை நான் செய்வேன். நான் தான் சர்வேல ஃபிட்டஸ்ட் நான் நினைக்கிறேன். நீ எங்கே கொண்டு விட்டாலும் நான் பழிச்சுப்பேன். நீ எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேம்மா. நாளைக்கு ஒரு சூழ்நிலையை நான் பிச்சை எடுக்க வேண்டும் என்றால் மிகச்சிறந்த பிச்சை எடுக்கணும்னு நான் இருப்பேன். என்கிட்ட போட்டி போட முடியாதுங்க, யாரும் தெரிஞ்சுக்க. அதான் சர்வேல ஃபிட்டஸ்ட். ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கேன். பல நேரங்களில் பல சூழல்களில் இனி வாழவே முடியாது என்ற நிலையில் கூட நான் செத்து போகணுங்கிற முடிவு எடுத்ததே இல்லை. என்னத்துக்கு நான் சாகணும்? என்னைக்கு இருந்தாலும் நான் சாவ தான் போகிறேன். மரணமே தண்டனை இல்லைன்னு நினைக்கிறவன் அல்ல. அதான் இன்றைக்கி தான் சாவ போகிறோமே. அது எப்படி மரணம் தண்டனை ஆகும்? மரணம் என் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சம்பவம். தூங்கி எழுந்தனா கை அரிச்சு அப்படி சொறிகிறேனா, இப்படி சொறிகிறேனா, இப்படி சொறிகிறேனா, தலையை இப்படி கோதி விட்றேனா, பாக்கெட்டில் பேனா இருக்கான்னு, இது மாரி ஒரு சம்பவம். ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன் இதை பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். அதையே நம்மளா தேடணும். தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. தாய் தந்தையர் நல்லா மதியுங்கள். மதிக்க வேண்டாம் என்று நான் கூறவில்லை. ஆனால் தாய் தந்தைகளும் குழந்தைகளை மதியுங்கள். அவர்கள்தான் எதிர்காலத்தின் சிந்தனையாளர்கள். உங்கள் குழந்தை நல்ல பிள்ளைன்னு சொல்லுங்கள், நல்ல பிள்ளைன்னு சொல்லுங்கள். நான் ஐஎம்ஏ பேரண்ட்டு. பிள்ளை மேலே கோபம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம நினச்ச வேகத்துக்கு பிள்ளைகள் வளர மாட்டார்கள். நான் தான் விதையும் இட்டேன், நான் தான் வேலியும் இட்டேன், நான் தான் நீரும் இட்டேன், நான் தான் உரமும் இட்டேன். ஆனால் நான் நினைத்தாற்போல் மரம் வளரவில்லை. அதன் சுபாவத்திற்கே அது வளர்ந்திருந்தது. அதுவே நான் தான் பெற்றேன், நான் தான் சோறும் போட்டேன், நான் தான் படிப்பும் கொடுத்தேன், நான் தான் பாதுகாப்பு ஹெல்மெட் மாரி அவனுக்கு இருந்திருக்கேன். ஆனால் நான் நினைத்தாற்போல் என் பிள்ளை இருக்க மாட்டான். அவனுடைய சுபாவத்தில் தான் அவன் இருப்பான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.